அல்லாவுடைய பேரருளால் இன்ஷா அல்லாஹ் திருமண நிகழ்வு தொடங்கவிருக்கிறது. மணமக்கள் இரு வீட்டாரின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள தொண்டி வடக்கு தெரு முஸ்லிம் ஜமாத்தின் நிர்வாகத்தினரையும் தொண்டி தெற்கு தெரு முஸ்லிம் ஜமாத்தின் நிர்வாகத்தினரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அல்லாவுடைய உதவி தற்போது திருமண நிகழ்வு தொடங்கவிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய நமது பிஜே தம்பி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவருடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை பிரகாரம் அவர்கள் காட்டித் தந்த ஒரு சுண்ணத்தான காரியத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த திருமணம் என்ற இந்த சுண்ணத்தான நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இது எதற்காக இந்த திருமணத்தை இஸ்லாம் நமக்கு ஒரு வழிமுறையாக ஆக்கியிருக்கிறது என்று சொன்னால், இரண்டு நோக்கங்களுக்காகத்தான் இந்த திருமணத்தை வழிமுறையாக ஆக்கியிருக்கிறது. ஒரு நோக்கம், கணவன் மனைவியர் தங்களுக்கு மத்தியில இல்லற இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம், அந்த இல்லற வாழ்வின் மூலமாக தங்களுடைய சந்ததிகளை வழித்தோன்றல்களை பெற்றெடுக்க வேண்டும். இந்த ரெண்டு நோக்கத்திற்காகத்தான் திருமணம் இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான். இஸ்லாத்துல சொல்லாவிட்டால் கூட இதுதான் திருமணம் செய்யணும் என்பது எல்லாருக்குமே தெரியும், முஸ்லிம் அல்லாதவருக்கு தெரியும். ஆனால் இந்த ரெண்டு நோக்கத்தையும் நிறைவேற்றும் வகையில நாம இந்த திருமணத்தை அணுகுகிறோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதிகமான பேர் இந்த நோக்கத்தை மறந்துவிட்டு ஒரு சடங்கை கூட இந்த திருமணத்தை அணுகுகிறார்கள். பலவிதமான நோய்களை நம்ம எதிர்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருமணத்தை தள்ளி போடக்கூடாது. திருமணத்தை தள்ளி போடுவதன் மூலமாக என்ன ஆகும் கேட்டா, அந்த இளைஞர்களும் கெட்டு போவாங்க, தவறான செயலுக்கு தான் செல்வார்கள். அந்த உணர்வு எல்லாம் படைச்சிருக்கிறாங்க. அதை நீங்க கட்டுப்படுத்தி 20 வயசுலேயே ஒரு ஆணுக்கு திருமணம் தேவைன்னு வந்துவிடும். நீங்க 22, 23, 24 தான் இன்னொன்னாலும் போவாங்க. என்ன மாதிரி வந்தாலும் கெட்டு போவதற்கு வாசல் திறந்து கிடக்கிறது. எப்படி கேட்டாலும் யாரும் கண்டுபிடிக்க கூட முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலத்தில் வாழும் பொழுது அந்த இயற்கையான உணர்வு அவனுக்கு வரக்கூடிய நேரத்திலேயே தாமதம் இல்லாமல் இல்லற வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தால் சீக்கிரம் 20, 22 திருமணம் செய்து கொடுத்தோம் என்று சொன்னால் அதுல என்ன நன்மை ஏற்படும்? கொஞ்சம் அதிக காலத்துக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு 22 40 வருஷம், 18 வருஷம் சந்தோஷமா மனைவியோட இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது இல்லை. நீங்க லேட்டாக என்ன ஆகும்னு கேட்டா, அவன் மனைவியோட சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த கால அளவு குறைந்து போயிடும். அதை கவனத்தில் கொள்ளாம திருமணத்தை அநியாயத்துக்கு தள்ளி போடுறாரு. தொட்டம் இல்லாத காரணம் இந்த செட்டில் ஆகணும். கல்யாணம் வந்து செட்டில் ஆகும். என்ன செட்டில் ஆகும்? துறையில் இருக்குதா? கல்யாணம் செட்டில் 25 வயசுல செட்டில் ஆகணும் உத்தரவாக இருக்குதா? 30,000 உத்தரவாக இருக்குதா? செட்டில் ஆகணும் 35 வயசு ஓடுறான். இன்னும் நான் செட்டில் ஆகல, இன்னும் அது நம்ம கையில கிடையாது. நீங்க அல்லாஹ்வுக்கு திருமணம் செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய ரிஸ்கையை சேர்த்து உங்க கையில் அல்லா தரணும். அந்த பெண்ணுக்குள்ள ரிஸ்க் அல்லா இருக்காங்க. கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க கையில் இந்த ரிஸ்க் அல்லா தரப்போறான். இதை முதல்ல நம்பணும். என்ன பண்ண நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை ரிஸ்க் அல்லா எழுதி வச்சுக்கலாம். என்ன கிடைக்குமோ அது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது கிடைச்சே தீரும். அதனால மாதிரி அது பண்ண மாட்டேன் என்ன ஈமான் இருக்கு, அதை சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னா இந்த திருமணத்தை வந்து பெண்களுக்கும் நம்ம தள்ளி போடும். 20 சட்டம் போட்டுனா 18க்கு முன்னாடி பண்ணக்கூடாது, அதுக்காக விட கடைப்பிடிக்கும். 18 தாண்டி 25, 28 வரைக்கும் பெண்ணு கல்யாணம் பண்ணாம இருந்தா
ஒரு ஆணுக்கு 25 27 கல்யாணம் பண்ணாம இருந்தா இப்படி நியாயம் அது? அவனுடைய உணர்வுகளை நீங்க மனித செய்யறீங்க. அதனாலையும் என்ன செய்யறாங்கன்னா அவனுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷத்தான திருமணம். சந்தோஷம் எந்த நேரத்திலும் நல்லா அனுபவிக்க இயலுமோ அந்த நேரத்துல எல்லாம் நீங்க சும்மா விட்டுட்டு எப்போ குறைந்து கொண்டு வருகிறதோ, வலிமை குன்றி வருகிறதோ, எப்போ பலவீனப்பட்டு வருகிறதோ அந்த நேரத்தில் போய் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னால் அந்த திருமணத்துடைய நோக்கம் முழுமையாகிடும். எங்கேயும் தோல்வியடையும். திருமணத்தின் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிப்பது எடுத்துக்கொண்டான நம்ம சரியான முறையில் கடைபிடிக்கிறோம். நாயகம் சல்லாஹ் தம்பதியில் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, காசை கூட பணத்தை கூடாது எதையும் கேட்காம வர்க்கத்து செய்வாயா இறைவா, இந்த தம்பதிகளுக்கு வர்க்கத்து செய்வாயா என்பதை ஒரு கற்றுக் இருக்கிறார்கள். வர்க்கத்து என்றால் கண்ணுக்கு தெரியாத, பொருளுக்கு தெரியாத ஒரு மறைமுகமான பேரருள் என்று அர்த்தம். கண்ணுக்கு தெரியாது, மறைமுகமாக உள்ள இருக்கக்கூடிய ஒரு அருள் என்று அர்த்தம். இந்த வர்க்கத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தம்பதிகளுக்காகவும் துஆ செய்வதற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவையே மணமக்களுக்கு சொல்லி பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா அப்படின்னு கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.